விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். புரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி 8, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 2:26 இரவு வரை நவமி, பின்னர் தசமி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 4:29 மாலை வரை, பிறகு பரணி நட்சத்திரம், யோகம் சித்தம் 8:23 இரவு வரை, அதன்பின் சாத்தியம், கரணம் கௌளவம் 2:26 இரவு வரை, அதாவது மதியம் வரை, பிறகு சைத்துளை 1:24 காலை வரை, பிறகு கரசை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், சூரிய உதயம் 6:05, கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்று திருக்குற்றாலம் ஸ்ரீ குற்றலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரத உற்சவம், திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்கவாசர்கள் ஊர்துவ தாண்டவ காட்சி, சிதம்பரம் சிவபெருமானுடைய ரிஷப வாகன புறப்பாடு. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ரிஷபத்துல குரு வக்ரமாயிருக்காரு, கடகத்துல செவ்வாய் வக்ரம், கன்னியில கேது, தனசுல சூரியன் புதன், கும்பத்துல சனி சுக்கிரன், மீனத்துல ராகு. இதுதான் இன்னைக்கான ஒரு ராசிக்கான சந்திரனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் காஞ்சிபுரம் மகாலேஸ்வரர் கோயில் ராகு கேது நாகதோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலம். யாருக்காவது ராகு கேது நாகதோஷம், ராகு கேது வேற நாகதோஷம் வேற, இந்த தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊர் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நவமி திதி அப்படிங்கிறதுனால ராமரை வழிபடுறதும் நல்லது. புதன்கிழமையில புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப விசேஷ பலனை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க உத்திரமும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேஷ ராசிக்காரங்க பொறுமை அப்படிங்கிறத நீங்கள் கையாளக்கூடிய நாள். இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. பொறுமை அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். நிறைய லோன் லிமிட்டேஷனுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கே கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலையும் இப்போ இருக்குது. உங்களுடைய தசாபூத்திகள் நல்ல திசாபூத்திகள் அந்தரங்கள் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இப்போ என்ன திசை நடக்குது அப்படின்ட்டு. இப்போ அஸ்வினியாக இருந்ததுன்னா திசை கேது திசை, பரணினா சுக்கர திசை, கார்த்திகை நட்சத்திரம் சூரிய திசை. இதுதான் திசை உங்களுக்கு வரும் ஒவ்வொரு நட்சத்திரம். அப்புறம் நடுவில் இந்த ராகு கேது குரு, ராகு திசை குரு திசை சனி திசை இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கிட்டு மத்தியம வயசில் வரக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 40, 35 to 50 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வாழ்க்கையோடைய விஷயத்தை அவங்கவுங்க வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் தான் இந்த திசா புத்திகள் அபயோகமாக வரக்கூடாது. யோக திசையாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்ரு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களுக்கு நல்ல பெரு கிடைக்கும், பிரம்மாண்ட வெற்றியை கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க அன்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான நாள். இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றின்றதை விட சில காரியங்களில் நம்ம ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். யோசிக்காமல் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாள். அன்பு பண்பு பொறுமை அப்படிங்கிற இருக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு.
ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருடன் வெங்கடாஜலபதியை வழிபடுறது நல்லது. ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளை போய் தாயாருடன் வணங்குறது இன்னும் மேற்கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளே கிடைக்கும். அது இந்த நாளில் தான் கும்பிடணும்னு இல்லை, வெள்ளிக்கிழமை நீங்கள் வருங்காலங்களில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியிலேருந்து சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அனைத்து துறைகளிலுமே மோசமான விளைவுகளுக்கு அப்புறம் சரியாகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் பொறாமைப்படக்கூடியவர்களும் உங்களுக்கு இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். தசாபுத்தி அந்தரங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கும், அதுதான் நல்லது. பலன் இரட்டிப்பாகும். பிரச்சனைகள் இதே அவயோக திசை அந்த பிரச்சனைகள் இரட்டிப்பாகும். அதனால என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்றது பாருங்க. கடவுள் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க, பெருமாளுடைய ஆசி கிடைக்க இன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துடும். கடகராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க, எல்லா விஷயத்திலும் பயப்பட மாட்டீங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சரியா நடக்கலேன்ற ஒரு அச்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அசால்ட்டாக பண்ணுவீங்க. நிறைய ட்ரிமண்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை தேடி வரப்போகுது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல உத்தமமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல எண்ணங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சிம்மராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. யோக பலனை ஏற்படுத்தும். நல்ல விஷயங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆதரவு அதிகரிக்கும். அதே மாதிரி அன்பு பண்புள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தமமான நாள். சிம்மராசிக்காரங்க பெருமாளை வழிபடுறது, நரசிம்மரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். நிறைய பேர் மக்கள் ஆதரவு, மனை ஆதரவு, குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதரவு, பிள்ளைகளுடைய ஆதரவு, தாய் தந்தைகளோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக சப்போர்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உத்தமமான பலனாக கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க தன பிராப்தம் உண்டாகும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். ஃபினான்ஷியலி ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அமையும். துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்னன்னா, யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க, அது இன்னைக்கு சரியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். எடை போடுவீங்க, எல்லாத்தையும் எடை போட்டு மெஷர்மெண்ட் பண்ணி தான் அவங்கள்ட்ட பழகுவீங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே எங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப உஷாரான ஆள், எதுவுமே யோசிக்காமல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய விஷயங்களே பண்ணிப்பாங்க. விருச்சிகராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். நீங்கள் மன நிம்மதி கெடும் அப்படின்னாலும் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கணும். புதன்கிழமைகளில் நீங்கள் புதன் முறையில் பெருமாளை வழிபடுங்க. காசு பண்ணத்துக்கு பிரச்சனை இல்லை. திருப்பதி ஏழுமலை அப்பனையும் வேண்டிக் கொள்ளுங்கள், வெற்றிகளை உருவாக்கும். தனுசு ராசிக்காரங்க கவனமாக இன்னைக்கு இருக்கணும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இன்னைக்கு வெளிவரக்கூடியதாக இருக்கும். யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயார் உடல்நிலையில் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பெருமாளை போய் வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்ல பலனை. மகர ராசிக்காரங்க உற்சாகம் மிகுதியால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரவுக்கு மீறின செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உற்சாகமான மனநிலை ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு
வழிபாடாக பெருமாள் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க பிரத்தி அதிகரிக்கக்கூடியதா, உங்களோட பாவ புண்ணியங்கள் இரக்க குணங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய நாளாக, சோஷியல் சர்வீஸில் ஈடுபடக்கூடியதாகவும், இராணுவத்துறையில் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை வெற்றி பெறக்கூடியது, பிரம்மாண்ட வெற்றியை பெறக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு முயற்சி அனைத்தும் திருவினையாக்கும். இன்று மிகப்பெரிய வெற்றியை பொறுக்க அசால்ட்டான ஒரு செயல்லாம் செஞ்சுருவீங்க. உங்களுடைய சோம்பல் அப்படிங்கிறதுலாம் காணாமல் போகும். நிறைய வெற்றிகளை காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஸ்தான பிராப்தம் உண்டாகும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.